தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் அறைக்குள் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படாததை ஒட்டி அங்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு வழக்கறிஞர்கள் என்ன தீர்ப்பு என்பதை, தீர்ப்பு விவரங்கள் குறித்து அவர் விரைவில் அந்த தீர்ப்பு குறித்த தகவல்களை அவர் வெளியிடுவார். இப்போது அந்த தீர்ப்பு குறித்த தகவல்கள் வெளியாகாமல் இருப்பதற்காக நீதிமன்ற அறை கதவுகள் மூடப்பட்டுள்ளன. ஏனென்றால் இது தமிழக அளவில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் கவனிக்கப்படக்கூடிய, உற்று நோக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பு என்பதால் தீர்ப்பு வாசிக்கப்படும் வளாகத்தில், அந்த தீர்ப்பு அறைக்குள், நீதிமன்ற அறைக்குள் எவரும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த வழக்கின் விசாரணையும் இதுபோலதான் மிகவும் ரகசியமாக பாதுகாப்பு மற்றும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், புகார் கொடுத்தவர்கள் குறித்த தகவல்கள் வெளியே தெரியாமல் இருப்பதற்காகவும், அந்த ரகசியம் வெளியே தெரியாமல் இருப்பதற்காகவும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த ரகசியம் காக்கப்படுகிறது. அதனால் இங்கு பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்கள், முகவரிகள் ஆகியவை செய்தியாளர்களை மற்றும் மற்ற தரப்பினரை அந்த நீதிமன்ற தீர்ப்பு அறைக்குள் விட்டால் அவர்களுடைய பெயர்கள், அந்த புகார் அளித்தவர்களின் பெயர்கள், விவரங்கள் உள்ளிட்டவை வெளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்பதால் இந்த தீர்ப்பு அரங்கில், அந்த தீர்ப்பு வழங்கப்படும் நீதிமன்ற அறையில் எவரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. நீதிபதி நந்தினி தேவியும் வருகை புரிந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் ஆகிவிட்டது. இதனால் அந்த ஆவணங்கள் மற்றும் அவர் அந்த குற்றப்பத்திரிகையில் உள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட அனைத்தையும் பரிசீலித்து, அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்த வாக்குமூலங்கள், நேரடி சாட்சிகள் அளித்த தகவல்கள் உள்ளிட்ட அனைத்தையும் பரிசீலித்து அந்த தீர்ப்பை அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த முழுமையான தீர்ப்பு தொடர்பான விவரம் நமக்கு வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பானது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையானது 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்று கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக அந்த வழக்கு விசாரணையானது பல்வேறு கட்டமாக காவல்துறையினரிடமிருந்து, அதன் பின்னர் சிபிசிஐடி போலீசாரிடம் மாற்றப்பட்டு, அதற்கு பிறகு சிபிஐயிடம் மாற்றப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது 3 கட்டங்களாக நடைபெற்றது. 3 கட்டங்களிலும் விசாரணை நடைபெறும் பொழுது பல்வேறு விதமான இடையூறுகள், சர்ச்சைகள் எழுந்தன. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்கள் புகார் அளித்தவர்களை மிரட்டிய சம்பவங்களும் நடைபெற்றது. அது தொடர்பான புகார்களையும் அவர்கள் விசாரிப்பதற்கும், அவர்களுக்கு தண்டனை அளிப்பதற்கும் அங்கு காவல்துறையினர் தரப்பிலும் மற்றவர்கள் தரப்பிலும் அங்கு தொடர்ச்சியாக அந்த அலைக்கழிப்பு இருந்தது. உடனடி நடவடிக்கை இல்லை என்று தொடர் புகார்கள் எழுந்தன. இதனால் 2 ஆட்சிகளில், இது அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் இந்த வழக்கு விசாரணையானது 2 கட்டங்களாக நடைபெற்றிருக்கிறது. 3 துறைகள், காவல்துறையினர், சிபிசிஐடி, சிபிஐ ஆகியவை இந்த விசாரணைகளை நடத்தியிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கல்லூரி மாணவிகளை அந்த கடத்தி சென்று மிரட்டி, அவர்கள் இந்த வீடியோ பதிவுகளை எடுத்து அவர்களை மிரட்டியிருக்கிறார்கள். அதற்கு பின்னர் புகார் அளிக்க சென்ற பெண்ணையும் கடத்தி மிரட்டி இருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் இந்த வழக்கு விசாரணையானது மிகுந்த ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதில் சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய பிறகு பல்வேறு தலையீடுகள் இருந்த போதிலும் பிறல் சாட்சியாக எவரும் அந்த வாக்குமூலத்தை மாற்றி கொடுக்கவில்லை என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ், ஏனென்றால் பல்வேறு விதமான மிரட்டல்கள் புகார் அளித்தவர்கள் மீது, புகார் அளித்தவருக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு மிரட்டல்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அவர்கள் தலையீடுகள் இருந்த நிலையில், இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையே புகார் அளித்தவர்கள், புகாருக்கு உள்ளானவர்கள் ஆகியோருக்கிடையேயான அந்த மிரட்டல், மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் அரசியல்வாதிகள், காவல்துறையினர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தான் மிக அதிகமான குற்றம் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. நிகிதா.